ஓம் அமிர்தேஸ்வரியே நமக நம சிவாயா. ஆன்மீக வாழ்வில் தொண்டு பற்றி சொல்கிறாங்க. இல்லறத்தார்க்கு இன்னுரை அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து தொண்டு பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். வாழ்க்கை தேவைகளை குறைத்து கொண்டு அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை செயல்களுக்காக செலவிடுங்கள். ஆன்மீக நூல்களை அச்சிட்டு விநியோகிக்க உதவுங்கள். இதனால் அந்நூல்களை குறைந்த விலைக்கு விற்கலாம். இப்படி செய்வதால் அவற்றை ஏழைகளும் வாங்கி படிக்க இயலும். இது அவர்களிடத்தும் நல்ல பண்பாட்டை வளர்க்க உதவும். ஸோ இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையை நம்ம கொஞ்சமாக சுருக்கிக்கிட்டு அதனால் கிடைக்கக்கூடிய பணத்தை பிறருக்கு சேவை செய்யணும்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தினமும் 1 மணி நேரமாவது பிறருக்கு உதவியாக ஏதாவது செய்யணுமா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்? பிறருக்காக இன்றைக்கி நம்ம என்ன ஹெல்ப் பண்ணணும்? இறைவனுக்காக என்ன ஹெல்ப் பண்ணணும்? பிறருக்காக யோசிக்கிறதை விட இறைவனுக்காக நம்ம என்ன ஹெல்ப் பண்ணணும்னு யோசித்தா நம்மளால் ஈஸியாக ஹெல்ப் பண்ண வரும் இல்லையா? ஸோ பிறரையும் இறைவனாக தான் நம்ம பார்க்க சொல்கிறாங்க. அதே இது இஷ்டமூர்த்தியாகவும் நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன கடவுள் பிடிக்குதோ அதே இது பிறரையும் நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்? 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி என்ன பண்ணணும்? ஸோ அடுத்தவங்களுக்கு ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை பேசினோமா, இல்லைன்னா நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோமா, இல்லைன்னா அவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் ஆறுதலாக அவங்க உடல்நிலை பற்றி விசாரிச்சோமான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பேசணும், என்ன உதவி பண்ணணும், பணம் கொடுத்து உதவணுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? ஸோ இந்த ஹெல்ப் பண்ணுறதுனால இது நம்ம உடம்பு மட்டும் பேணி பார்த்துக்காது, இது நம்மளுடைய ஆன்மாவை பேணுகிறது நம்ம சொல்கிறாங்க. ஸோ தினசரி ஏதாவது ஒரு செயல்கள் செய்ய நேரம் இல்லாவிட்டால் வாரத்தில் சில மணி நேரமாவது அதற்காக ஒதுக்கி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. டெய்லி நீ பண்ண முடிஞ்சு கண்டிப்பாக பண்ண முடியலை அப்படின்னா ஸோ வீக்லி ஒன்ஸ் நீ கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பிச்சைக்காரர்களுக்கு பணம் கொடுப்பது நல்லதல்ல. இப்போ ரோட்டில் போகிறோம், ஒருத்தவங்க காசு கேட்குறாங்க, கை நீட்டி அம்மா எனக்கு பிச்சை கொடு, காசு கொடுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம டக்குன்னு பர்ஸ்லேருந்து ஒரு 10 ரூபா ஒரு 50 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்துட்றோம். அவங்க அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியுமா? ஸோ இது அவங்க ஜென்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சிகரெட்டு மது அந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்களுடைய உடம்பை அவங்களே கெடுத்துப்பாங்க இல்லையா? ஸோ இது நம்ம கொடுக்குற பணத்துக்கு வேல்யூவே கிடையாது. அதனால் நமக்கு தான் துன்பமாக. ஸோ அவங்களுக்கு யூஸ் கிடையாது, நமக்கும் யூஸ் கிடையாது. இதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க அம்மா. இல்லை அப்படின்னா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாமா? பணம் கொடுத்தா அவங்க இந்த மாதிரி தான் கஞ்சா அடித்து செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உணவும் உடைக்கும் அவங்க நீ டேரெக்டாக வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஸோ நம்ம அவங்கள பிச்சைக்காரர்களாக பார்க்காம கடவுளாக நினச்சி பார்த்து சேவை பண்ணணுமா அப்படின்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ பிச்சைக்காரனுக்கு ஒரு நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் சாப்பாடு கொடு. நீ ஒரு நல்ல பிளேட்டில் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, வேஸ்டெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதில் கொண்டு கொடுத்த அப்படின்னா அது கொஞ்சம் மனசாட்சி இல்லாத மாதிரி தானே இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளே கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், நம்ம எப்படி சாப்பிட்றோம், அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறோம். ஸோ அதே தான் அவங்களையும் கடவுளாக நினச்சி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளை விட அதிகமாகவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்கள கேர் பண்ணிக்கிற மாதிரி வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. என்ன சொல்கிறாங்க, அன்னப்பிராசம் சோறு ஊட்டுவாங்களே குழந்தைங்களுக்கு. ஸோ அது சொல்கிறாங்க. நாமகரணம் பெயர் சூட்டு விழா, வித்யாரம்பம் போன்ற திருவிழாக்களை கோயில்களிலும் ஆசிரமங்களிலும் நடத்துவதும் அந்நாட்களில் ஏழைகளுக்கு உணவும் உடையும் தானமாக வழங்குவதும் நல்லதாகும். ஓகேவா? இப்போது வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நடத்துகிறதை விட ஆசிரமத்தில் போய் வச்சு நடத்தினா 4 பேர் சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கும் உணவு கொடுக்குறதுனால அவங்களும் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? ஸோ இதனால் நம்மளுக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை, சுற்றி இருக்கிறவங்க உணவு கொடுக்குறதுனால அவங்களும் சந்தோஷமாக வாழ்வாங்க. அதனால் இது வீட்டில் வச்சு ஆடம்பரமாக வச்சு செலவு பண்ணுற நிகழ்ச்சிகள் கிடையாது. அம்மா சொல்கிறாங்க. நீ திருமணத்துக்கு ஆடம்பரமாக அழகு இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களே, இத்தனை 20,000 30,000 மேக்கப்கே அந்த மாதிரி செலவு பண்ணுறாங்களே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிக்கோங்க. உங்களால் முடிஞ்சது போதும், இது சிம்பிள் லுக் போக்கும் ஓகே அந்த மாதிரி நினச்சிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை நம்ம ஒரு ஏழை குழந்தைகளின் படிப்புக்காக செலவிடலாம், இல்லை அவங்க சாப்பாட்டுக்கு செலவிடலாம். இதனால் அந்த குழந்தைகள் தான் மகிழ்ச்சி விடுவாங்கன்னு இல்லை, இறைவனே மகிழ்ச்சி விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அந்த குழந்தைகள் ரூபத்திலே அம்மாவை பார்க்கலாம் இல்லையா, அதுதான் இறைவன். ஸோ இதுதான் அம்மா சொல்கிறேன்.